வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இன்றைக்கி சாப்பாட்டுக்கு வந்து எங்கள் வீட்டில் முட்டை இருந்துச்சு. இன்றைக்கி சிம்பிளான முறையில் நல்லா டேஸ்ட்டாக முட்டை குழம்பு தான் வைக்க போகிறோம். இப்போ முட்டையை வந்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு இப்போ நம்ம தண்ணியை ஊற்றி கடாயில் வச்சுருக்கோம். இப்போ நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. நம்ம இப்போ கடாயை அப்படியே அடுப்பில் வச்சுருவோம். முட்டை வேகட்டும், நம்ம அதுக்குள்ளேயே போய் மசாலாவை அரைச்சிட்டு வந்துடுவோம். ரெண்டு உப்புக்கல் போட்டுக்கிடுவோம், அப்போ தான் உடையாமல் வரும் முட்டை அவிஞ்சதுக்கப்புறம். நம்ம தேவையான தேங்காய், இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயத்தையெல்லாம் தேங்காயோடு சேர்த்து அரைச்சிருவோம். இப்போ அரைச்சி எடுத்துக்கிடுவோம். நம்ம தேங்காய் கூட சின்ன வெங்காயத்தை நல்லா அரைச்சிக்கிடுவோம். இப்போ இஞ்சி பூண்டையாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ முட்டை அவிஞ்சிட்டு எல்லா முட்டையும் அப்படியே எடுத்துருவோங்க. சட்டி சூடேறட்டும், நம்ம வெங்காயத்தை நறுக்கி எடுத்துக்கிடுவோம். தோலை நீக்கிடுவோம். நம்ம தக்காளி மிளகாயெல்லாம் வெட்டி வச்சுக்கிட்டோம். வெங்காயத்தை மட்டும் வெட்டலை, இப்போ நறுக்கி எடுத்துக்கிடுவோம். நம்ம சிம்பிளான முறையில் தான் இன்றைக்கி முட்டை குழம்பு வைக்க போகிறோம். இந்த பாருங்கள், பட்டை வகை எடுத்துருக்குறேன். இப்போ எண்ணெய் சூடேறிட்டு நல்லா பொரியட்டும். சீரகம்லாம் இப்போ வெங்காயத்தை வதக்கி விட்டுருவோம் தாளிப்புலையே.
கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கி வரையும் நம்ம தக்காளியை சேர்த்துக்கிடுவோம். நம்ம தக்காளி மிளகாயை நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். இப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம அம்மியில் அரைச்ச இஞ்சி பூண்டை சேர்த்துக்கிடுவோம். நல்லா பச்சை வடை போகிறதுக்கும் வதக்கி விட்டுக்கிடுவோம். மசாலா பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி சேர்த்துக்கிடுவோம். மல்லித்தலையை அப்படியே சேர்த்து விட்டுருவோம். உருளைக்கிழங்கு சேர்த்துருவோம். இப்போ நம்ம அம்மியில் அரைச்சி தேங்காய் தண்ணி கழுவுன தண்ணியை சேர்த்துக்கிடுவோம். இப்போ கொஞ்சோண்டு ஒரு 3 கரண்டி குழம்பு மசாலா பொடி சேர்த்துருக்கோம். இதையும் சேர்த்துக்கிடுவோம். அப்படியே நம்ம அம்மியில் அரைச்ச சின்ன வெங்காயம் தேங்காவையும் சேர்த்துக்கிடுவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா குழம்பு வெந்து வரையில் நம்ம முட்டையெல்லாம் சேர்த்துக்கிறலாம். மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் நல்லா. இப்போ அப்படியே தட்டை போட்டு மூடிடுவோம். பாருங்க, உப்புக்கல் போட்டு அவிச்சிருக்கோம். நம்ம உடையாமலே வந்துருச்சு. தோடு மட்டும்தான் நம்ம எடுப்போம். எல்லா முட்டையிலையும் இப்படி கத்தியை வச்சு லைட்டாக 3 பக்கமும் கோடு மாதிரி போடுவோம். அப்போ தான் குழம்புல நம்ம முட்டையை சேர்க்கும் போது உப்பு உரப்பு காரம்லாம் நல்லா முட்டைக்குள்ளே இறங்கிடும். நம்ம அவசரமாக எங்கேயாவது போகிறதா இருந்தாலும் ஈஸியான வேலை, சிம்பிளாக முடித்து சாப்பிட்டு போயிடலாம். இந்த மெத்தட்லேயும் நீங்கள் முட்டை குழம்பு வச்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். பாருங்க, நல்லா குழம்பு கொதிச்சு வந்துருச்சு. நம்ம முட்டையை சேர்த்துக்கிடுவோம். அப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்படியே குழம்பை இறக்கிடுவோம். இப்போ எல்லா முட்டையும் சேர்த்துக்கிடுவோம்.
அப்படியே கிடக்கட்டுங்க. அப்படியே இறக்கி சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறோம். குழம்பு ரெடியாகிருச்சு. அப்படியே இறக்கி சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன். இன்றைக்கி முட்டை குழம்பு நல்லா சீக்கிரமாக வச்சாச்சு. இப்போ சாப்பிட்றோம். டேஸ்ட்டு நல்லா அருமையாக இருக்குதான்னு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நல்லா கம்மண்டு நல்லா முட்டை குழம்பு வாசம். முட்டை குழம்பு அருமையாக இருக்குதுங்க. சரியான டேஸ்ட்டு, நல்லா ருசியாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி நாங்கள் செஞ்ச முறையை பார்த்து நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நல்லா அருமையாக இருக்குதுங்க சாப்பாடு. இன்றைக்கி எங்கள் அத்தை முட்டை குழம்பு வச்சுருக்காங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா அருமையான சாப்பாடு. இன்றைக்கி முட்டை குழம்பு சாப்பாடு சுட சுட இருக்குதுங்க. நீங்களும் சந்தோஷமாக இதே மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள்.